வணக்கம். கத்திரிக்காய் தட்டைப்பயிர், முழு தட்டைப்பயிர் குழம்பு, புளிக்குழம்பு மாதிரி எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். வெங்காயம் போட்டுக்கோங்க. கட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு நார்மல் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதையும் போட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினோடனே தக்காளி கட் பண்ணி வச்சுக்க தக்காளி எடுத்து போடுங்க. ஒரு தக்காளி வந்து 2 தக்காளி, நார்மல் சைஸ் 2 தக்காளி போட்டுக்கோங்க. பெரிய தக்காளி வந்து 1 தக்காளி போட்டால் போதும். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தக்காளி சீக்கிரம் வதங்கணும்னா நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி. மஞ்சப்பொடி வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ஆன்டிபயோட்டிக். மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா தக்காளி வதங்குற வரைக்கும் உப்பு போட்டு வச்சு நல்லா வதங்கிடும். சீக்கிரம் தக்காளி வதங்கிடும். மஞ்சப்பொடி அது நான் சொன்ன மாதிரி லைட்டாக மஞ்சப்பொடி. தக்காளி வதங்கினோன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நார்மலாக போடுறது தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தட்டைப்பயிர் வேக வச்சு தனியாக குக்கரில் போட்டு நம்ம ஊற வச்சு தட்டைப்பயிர் வேக வச்சு ஆல்ரெடி வேக வச்சுருந்தேன், எடுத்து போட்டாச்சு. இப்போ கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், முழு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காயை போட்டாச்சு. அதோடு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. தக்காளி வெங்காயம் வதக்கியிருக்கோம் இல்லையா, அதோடு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறினோன்னு இதுக்கு மசாலாலாம் சேர்த்திக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா காரம் ஓரளவுக்கு தேவைப்படும். ஏன்னா தட்டைப்பயிர் கொஞ்சம் இனிப்பு கலந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் காரம் கூடுதலாக கொஞ்சம் 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் 2க்கு மேலே 2.5 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள், கூட உடஞ்சி போய் அப்பா அடிச்சுடுவாங்க. கறி மசால் தூள் கூட உடஞ்சி போய் அப்பா அடிச்சுடுவாங்க. பெசாமரு கறி மசால் தூள் 2 டீஸ்பூன், கறி மசால் தூள், கரம் மசால் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். லைட்டாக ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் லைட்டாக போட்டிங்கன்னா போதும். அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். தனியாத்தூள், மிளகாத்தூள், கறி மசால் தூள், அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறம் சாம்பார் தூள் லைட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது இல்லாமல் தனியாக நம்ம வெங்காயம் வதக்கி வச்சுக்கணும். அதில் சோம்பு, கசகசா, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, கொஞ்சம் ஒரு சிறு துண்டு இஞ்சி, ஒரு 2 பூண்டு பல் இதில் அரைச்சி வதக்கி வச்சுக்கணும். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தேங்காயும் நல்லா வதக்கி விட்டு அது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக புளியே ரொம்ப கொஞ்சமாக இருந்தால் போதும். நீங்கள் எப்போயும் தக்காளி ரெண்டு சேர்த்துக்கனால புளிப்பு அதிகமாக இருக்கும். அரைச்சாச்சு. நல்லா கத்திரிக்காய் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. தேங்காய் வெங்காயம் வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சாச்சு. செஞ்சு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.